ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு உயரமான தேங்காய் மரம் இருந்தது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தினமும் அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இந்த மரம் ஏன் இவ்வளோ உயரமாக இருக்குன்னு கேட்டேன். எங்கள் அம்மா உடனே சொன்னாங்க, இது ஒரே நாளில் உயரமாக வளரலாமா, பல வருஷமாக மழையும் வெயிலும் காற்றையும் தாங்கி தான் இந்த மரம் வளர்ந்து இவ்வளோ பெருசாக நிற்குது. அப்போ நான் அந்த மரத்தை பார்த்தேன். அதோட தண்டு நேராக இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சி இருந்துச்சு. உடனே அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்த மரத்துக்கு வேறு ஏன் வளைஞ்சி இருக்குன்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, காற்று அடிக்கும்போது வளைஞ்சி இருக்கு, ஆனால் உடைஞ்சி விளையிலையே, அதனால தான் இன்னைக்கு உயரமாக நிற்குது. அப்போ எனக்கு பெருசாக புரியலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கஷ்டப்படும்போது எனக்கு புரிய ஆரம்பிச்சு. வாழ்க்கையில் நமக்கு சில நேரம் கஷ்டங்கள் வரும், சில நேரம் என்னால் முடியலைன்னு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த தேங்காய் மரம் தான் ஞாபகத்துக்கு வருது. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உடஞ்சி போகக்கூடாது, கொஞ்சம் வளைஞ்சி கொடுத்தாலும் மீண்டும் நிமிர்ந்து நிற்கணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா.